ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட ரொட்டீன் விளாக் எதுவும் போடலை. ஸோ இப்போ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒன் டே ரொட்டீன் விளாக் தான். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா நான் சஷ்டி விரதம் இருக்கிறதுனால ரெகுலர் ரொட்டீன் விளாக் மினி விளாக் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 1வது நாள் 2வது நாள் சாமி கும்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அதனோட கண்டினியூஸ் தான். இது வந்து 4வது நாள் வந்து இந்த ரொட்டீன் விளாக் எடுத்திருக்கேன். காலையில் நேரமே எந்திரிச்சு சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலைகள்லாம். ஏன்னா எந்திரிச்ச உடனே நான் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுங்கிறது, ஏன்னா பசங்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஏன்னா பசங்க தூங்கிட்டு இருக்கிலே போய் நம்ம வந்து வீடெல்லாம் கூட்டாமல் பெருக்காமல் எந்த தீபமெல்லாம் போட்டால் மனசுக்கு திருப்தியாகவும் இருக்காது. ஸோ பசங்க தூங்கிட்டு இருக்கிறனால நான் காலையில் எந்திரிச்சதையும் குளிச்சுட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சமையல் பண்ணி முடிக்கையிலே பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாரும் எந்திரிச்சு குளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களே வீடும் எந்திரிச்சு கூட்டிடுவாங்க. நம்மளோட வேலை என்னன்னா சமையல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம வந்து சாமி வெளியில் வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி வந்து கும்பிட்டா சரி. பசங்க இருக்கிறனால கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குங்க. ஏன்னா மார்னிங் வந்து நம்ம சமையல் முடிச்சதை பாத்திரம் விளக்குறதோ அவங்க பசங்க விளக்குவாங்க, நான் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி நைட்டும் நம்ம வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பசங்க அவங்க வேலையை பார்த்துருவாங்க. அவங்க வந்து விளக்குறது இதெல்லாம் பண்ணிடுவாங்க. என்னோடது வந்து ரெகுலராக காலையிலையும் நைட்டும் வந்து சமையல் பண்ணுறது, அதுக்கப்புறம் மற்றபடி மற்ற வேலைகள்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். அதுலேயும் தம்பி வந்து டியூஷன் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட சேர்த்து சண்டை போடவும் இப்படி தான் இருக்குது. டெய்லி ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கரெக்டாக போயிட்டே இருக்கும். காலையில் எழுந்திரிச்சது தீபமெல்லாம் வெத்தலை தீபம் கம்பல்சரி போடணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு. 48 நாள் கரெக்டாக கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு நாளும் எந்த தடங்களும் இல்லாமல் அந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் வெத்தலை தீபம் போட்டுட்டு இருந்தேன். 24 நாள் போட்டேன். அதுக்கப்புறம் ஏன் தடங்கள் ஆச்சா இல்லை நானாக விட்டேனா எனக்கே தெரியல. அந்த விஷயத்தை என்னால் கரெக்டாக பண்ண முடியல. அது வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே வந்து ஓடிட்டே இருந்தது. நம்ம வந்து செய்ய வேண்டியதை முழுசாக செய்யாமல் பாதியில் விட்டுட்டோமே அப்படின்ட்டு. எனக்கு இது எப்போ செய்யலாம், அடுத்து எப்போ செய்யலாம்னு நானும் டெய்லி நினச்சிட்டே இருந்தேன். சரி, ஓகே, சஷ்டி விரதம் இப்போ எல்லாருமே 48 நாள் பிடிக்கிறதுனா இந்த டைமில் பிடிக்கலாம் அப்படின்ட்டு அது வந்து வந்துட்டே இருக்க. சரி, ஓகே, நம்ம வந்து அந்த நம்ம விட்ட அந்த 48 நாளுங்கிறது விட்டுட்டோம்ல, அதை இந்த தடவை வந்து கரெக்டாக வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுவுமே 10ஆம் தேதி எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் என்னால் வந்து எதுவும் செய்ய முடியல. சரி, ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு தான் என்னோட 48 நாள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். செய்ய ஆரம்பித்ததுலேருந்து நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குதுங்க. ஏன்னா கஷ்டமான விஷயங்களும் நடக்கும், நல்ல விஷயங்களும் நடக்கும். காலையில் சமையல்லாம் முடித்து சாமி கும்பிட்டதையும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடித்தாதாங்க மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அந்த நாளே வந்து அப்போ தான் வந்து ஓகே சூப்பராக ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். அதுவும் அவசரமாக அறக்க பறக்க சாப்பிட மாட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க வீட்டில் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. தம்பியும் ஸ்கூலுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் நம்மளோட வேலை என்ன, ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். மிஷினில் துணியெல்லாம் பசங்க போட்டு போயிருந்தாங்க. மழை கால டைம் அப்படிங்கிறனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எடுத்து காய போட்டோம்னா தான், மழை இல்லாத டைமில் காய போட்டால் தான் எந்த வேலையும் நடக்கும். மழை வந்துருச்சுன்னா துணி அத்தனையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து போடணும். அது இல்லாமல் நாங்கள் பசங்களாம் இருக்கிறனால வந்து துணி ஜாஸ்தியாக இருக்கும். டெய்லியுமே உங்களுக்கு மிஷின் போட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பசங்க போட்டிருந்தாங்க, ஒரு ரவுண்டு போட்டு போயிருந்தாங்க. அதை நான் எடுத்து காய போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ரவுண்டு துணி ஃபுல்லாக போட்டிருக்கேன், ஒரு லோடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை வரனால டெய்லி எப்படி நனைஞ்சிட்டு இது வருவாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிடக்கும். ஸோ அதனால் எல்லாமே வந்து திரும்பி ரிட்டன் போட்டு விட்றலான்ட்டு இப்போ கரெக்டாக முன்னாடி போட்டுட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக போட்டிருக்கேன். அது வேறு லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. கொண்டு போய் மேலே மாடியில் காய போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அந்த கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கிற அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீல்ஸு வீடியோஸ் இது மாதிரி ஏதாவது எடுக்கலான்னு நினைப்பேன். அந்த கேப்லேயும் இந்த ஆரி ஒர்க் வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போடுற வேலைகள் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் முடிச்சிட்டேன். ஒரு வாரமாக கிட்டத்தட்டமா அப்பப்போ கொஞ்சம் நேரம்ன்ட்டு அப்படியே போட்டு இப்போ வந்து ஸ்லீவ் ஒன்று முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்லீவ் வந்து செட் பண்ணி வச்சோம் அப்படின்னம்னா நைட்டு பாதியில் அதை வந்து மீதி போட்டுருவேன். இப்போ அரிசி வேறு ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து கரெக்டாக இருக்குங்க வேலை. இந்த வேலையை முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் முடிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் மறுபடியும் ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு மேலே வந்து அரிசி வேற போட்டிருக்கிறேன், ஊற வச்சுருக்கிறனால. இது வந்து கடையில் உளுந்து பருப்பு வாங்கினா பிரச்சனை இல்லைங்க. வீட்டில் நம்ம வந்து தோட்டத்து பருப்பு வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து மெயினாக வந்து ஃபுல்லாக 4-5 டைம் வந்து கழுவிடும். ஏன்னா அந்த தோல் வந்து அப்படியே இருக்கும். கடையில் வாங்கினா உளுந்து பருப்பு வந்து ஃபுல்லாக கிடைக்கும். இது வந்து அப்படி கிடையாது. அது வந்து க்ளீன் பண்ணுறதே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம், அது ஒரு வேலை. இது என்னோடய ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த ப்ளவுஸ் போட்டிருக்குங்க.
அப்பப்போ கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக சரி போடுவோமே அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஸ்லீவ் மட்டும்தான் முடிச்சிருக்கேன். இன்றைக்கி எப்படியும் இந்த ஸ்லீவ் அடுத்த ஸ்லீவ் நைட் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இது அடுத்தடுத்து ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா ஊருக்கு கொண்டு போகும்போது ப்ளவுஸ் முடிக்க முடியாதுன்ட்டு. இந்த உளுந்து பருப்பு கழிகிற வேலை வந்து ஒரு அரை மணி நேரம் கழிகிற மாதிரி இருக்கும். இதே கடையில் வாங்கினோம்னா டக்குன்னு ஊற வச்சோமா அப்படியே போட்டு அரைச்சோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் மாவு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்து தனியாக ஒரு 10-15 கிலோ வந்து இந்த கிடைக்கிறப்போ காட்டு உளுந்து கிடைக்கிறப்போ வாங்கி வச்சுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு தோசை வந்து கம்பு, ராகி, வரகு இதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு தோசைக்கு மட்டும் தனியாக வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லிக்கு அரைக்கலான்ட்டு. ஏன்னா அந்த கம்பு, ராகி, வரகு இதெல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கும். ரெகுலராக சாப்பிட்ற தோசை மாதிரி இருக்காது. அவங்களுக்கு தனியாக தோசைக்கு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லிக்கு தனியாக மாவு ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையும் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள். கரெக்டாக இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சிக்குட்டிக்கு தலை கீரை வேற கொண்டு வந்திருக்காரு. இந்த கீரை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாக்பூரில் வந்து விற்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடைக்காது. இந்த கீரை சாப்பிடுவோம் அப்படிங்கிற விஷயமே இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்ம ஊரில் இதை வணக்கி சாப்பிடுவோம். இந்த காயை வந்து நல்லா புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சட்னி அரைச்சி சாப்பிடுவோம். இங்கே அப்படி இது என்னன்னே தெரியாதுன்னு வைங்களேன், அந்த மாதிரி இருக்கும். இவர் வந்து மழை காலம் அப்படிங்கிறனால எங்கேயாவது ரோட்டோரத்தில் இந்த மாதிரி நல்ல இடங்கள்ல கிடச்சிது அப்படின்னா கொண்டு வந்துடுவார். எப்போவுமே கிடைக்கிற கீரை எங்கே கிடைச்சாலும் சரிங்க, அவர் வந்து கொஞ்சோண்டு கீரையாக இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்துடுவார். நானும் சரி ஓகே அதை வந்து க்ளீன் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த கீரை பார்த்திங்கன்னா காலையில் சட்னி அரைச்சோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கும் ஓகே, இந்த கீரை வந்து நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து காலையில் அரைச்சிக்கலாம், நைட்டு க்ளீன் பண்ணி வச்சோம்னா காலையில் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. மாவு அரைக்க மறுபடியும் பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளும் கரெக்டாக சமையல் வேலையெல்லாம் முடிக்க பாத்திரங்களும் இருந்துச்சு. சரி எப்போவுமே மதியம் லஞ்ச் முடிச்சோடனே பாத்திரம் கழுவி வைப்பேன். இன்றைக்கி மாவு அரைக்கிற வேலை இருக்கிறனால சரி ஓகே எல்லாம் சாயங்காலம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டு வச்சுருந்தேன். கடைசியில் பார்த்தா ஃபுல்லாக ஓவர்லோட் ஆயிடுச்சு வேலைகளும். இந்த கிரைண்டர் வந்து இங்கே நாக்பூரில் வாங்கின கிரைண்டரு, நம்ம ஊர் கிரைண்டரை விட இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுற்றுவோம். பாதி நேரம் கையில் அரைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா மாவை கொஞ்சம் அரிசி வந்து கொஞ்சம் உண்டுனா போட்டோன்னா சுத்தாது. நம்ம கொஞ்சம் இடையில வந்து உள்ளே இழுத்து விடுற மாதிரி இருக்கும். இதுவும் டபுள் வேலை வாங்குவோம் அப்பப்போ. இருந்தாலும் கொஞ்சம் மாவுமே அரிசி வந்து அதிகமாக போட்டோம்னா கிரைண்டர் இழுக்காது. நான் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கம்மியாக போட்டு கிரைண்டரை வந்து கரெக்ட் பண்ணி ஓட்டிக்குவேன். நம்ம ஊரில் ப்ரீத்தி இந்த மாதிரி பெட்டரான கம்பெனியில் வாங்கினா நல்லாயிருக்கும். பட் இங்கே கிரைண்டர் வந்து எங்காவது ஒரு கடையில் தாங்க இருக்கும். எல்லா கடையிலையுமே கிரைண்டர் கிடைக்காது. நாங்களே தீபாவளி டைமில் போய் பார்த்தோம், ஒரு 3 கடை ஏறி இறங்கி கடைசியில் ஒரு கடையில் 2 கிரைண்டர் தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல கொடுங்க எதையாவது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம். இங்கே இட்லி தோசைக்கு மாவெல்லாம் அரைக்க மாட்டாங்க. ஒரு கடையில் எங்காவது கிடைக்கும், அதை வாங்கிக்குவாங்க. இல்லைன்னா பவுட்ரு மாதிரி வாங்கிக்கிறாங்க. மேக்ஸிமம் இட்லி தோசைனா நம்ம ஆளுக தாங்க, தமிழ் ஆளுக மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறது. இங்கே சப்பாத்தி, ரொட்டி இந்த மாதிரி தானே. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜாமானுங்கள்லாம் ஃபுல்லாக நிறையா அன்னைக்கு இதெல்லாம் கிடந்தது. எல்லாம் எடுத்து போட்டு விளக்க ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக பாத்திரம் விளக்க விட்டுருக்கிற டைம்லேயே பார்த்திங்கன்னா சரியான மழை வேற ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே ஈவினிங் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறனால மார்னிங் ஒருக்கா குளிச்சுட்டு சாமி கும்பிடணும், திரும்ப ஈவினிங் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுனால நான் வந்து குளிச்சுட்டு எல்லா பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு சாமி கும்பிட்லான்னு பார்த்தேன். அப்போவே பார்த்திங்கன்னா மழை ஜோராக ஆரம்பிச்சிருச்சு. நாக்பூரில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் மழை இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் ஊர்லேருந்து வந்த டைமில். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலராக நைட் ஆனால் நல்லா மழை ஆரம்பிச்சிரும். நைட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மழை பெய்யும். அப்புறம் அந்த மழைக்கே பார்த்திங்கன்னா ரோட்டில் அவ்வளோ தண்ணி போகும். அந்த மழை அந்த கொஞ்சம் லைட்டாக பெய்யறது அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படியே ஜோராக ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 4 மழை 5 மழை அடிச்சு தள்ளிடும். அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் 1 மணி நேரம் பெஞ்சாலும் 1 மழை தான் பெய்யும். அப்படி மெதுவாக விழுகும். இங்கே அப்படி கிடையாது, சடன்ட்டு தள்ளிடும். இதில் வேற கரெக்டாக பாத்திரம் விளக்கு இது ஒரு டிஸ்டர்பன்ஸ். இந்த உளுந்தை வேற நம்ம கழிஞ்சது பண்ணியிருக்கோங்களா, அது போய் அந்த பைப்பில் அடைச்சிட்டு அப்படியே தண்ணி வேற நின்றுக்குது. சரி ஓகே அதெல்லாம் க்ளீன் பண்ணி அப்பப்போ அப்படியே அதை வந்து இது பண்ணணும். இது இல்லாமல் எங்கள் வீட்டில் இந்த சிங்க் வந்து நம்ம எதை போட்டாலும் உடனே போய் கப்புன்னு அடைச்சிக்கும். அப்புறம் அதை நம்ம மறுபடியும் தண்ணி வச்சு அமுத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷத்தில் இப்போ இந்த கொஞ்ச நாளில் தான் இந்த பிரச்சனை வருது. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து தண்ணி வந்து அடைக்கிற மாதிரி இப்படி இருக்காது. இப்போ நாங்களும் அந்த இதை ரெடி பண்ணுறதுக்கு அப்பப்போ பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதை க்ளீன் பண்ணுற மாதிரி பவுட்ரெல்லாம் வாங்கி வந்து போட்டு க்ளீன் பண்ணிட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் நம்ம ஏதாவது வேகமாக நம்ம பாத்திரம் கழுவிட்டு இருந்தோம்னா ஏதாவது லைட்டாக போய் அடைச்சா போகுது. கரெக்டாக நடுவில் சென்ட்ரு ஹோலில் மட்டும்தான் தண்ணி போயிட்டுருக்கு. அது இதாச்சு அப்படின்னா அப்புறம் உடனே இதாயிரும். மறுபடியும் ஃபுல்லாக அடைச்சி மறுபடியும் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்.
காலையில் எந்திரிக்கிறப்போ நம்ம செய்கிற வேலைகளில் விட ஈவினிங் செய்கிற வேலைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். 5 மணிக்கு எந்திரிச்சோம் எல்லா வேலையும் ஆரம்பித்தோன்னா நைட்டு கரெக்டாக சமையல் முடிக்கையில் பார்த்திங்கன்னா மணி 9 மணி ஆயிரும். இப்போ பாத்திரம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சமைக்கணும். மாவாட்டி வச்சுட்டு சமைக்கிற வேலை கரெக்டாக இருக்குங்க. அப்படியே அப்பப்போ இடையில சீரியல் வேறு, அப்பப்போ மனசு வேறு, அடுத்த சீரியல் வேறு போயிட்டுருக்குமே அப்படின்ட்டு அதையும் நினச்சி பார்த்துட்ருப்பேன். மாவு அரைக்கிற வேலை இருக்கிறனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழம்பு எல்லாமே கரெக்டாகிடுச்சு. காலையில் வச்ச குழம்பு, பருப்பு, ரசம் எல்லாமே காலியாகிடுச்சு. கொஞ்சம் ரசம் வெறும் சாப்பாடு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு சாப்பாடு ஏதாவது பண்ணிடலாம். இந்த தோசை, இட்லி மாவு எதுவும் இல்லைனாலே டெய்லியும் நைட்டும் சாம்பார் ரசம், காலையிலையும் சாம்பார் ரசம்னு வச்சா ஒரே மாதிரி இருக்கும். அதனால் வந்து நைட்டுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு சாப்பாடு இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டா பெட்ரு. ஒரு சாப்பாடாக இருந்துட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். அதிக நேரம் மோஸ்ட் ஆஃப் டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பருப்பு சாப்பாடு வச்சுருவோம். எனக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சுட சுட பருப்பு சாப்பாடு டேஸ்ட்டாகவும் இருக்கும் எனக்கு. அதனால அது ரொம்ப ஃபேவரட்டாக நான் நினைப்பேன். சாப்பாடு வைக்கணுமா, குழம்பு ரசம் எதுவுமே இல்லையா, சாப்பாடு வைக்கணுமா, இப்போ பருப்பு சாப்பாடு அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் அவர் கூட கேட்பார். முந்தா நாள் தானே நீ பருப்பு சாப்பாடு வச்ச, அது முந்தா நாள், இப்போ 2 நாள் ஆயிடுச்சுல, அடுத்து இன்னி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி பருப்பு சாப்பாடு வைக்க சொன்னாலே நான் வைப்பேன். இதில் 2 நாளுக்கு அப்புறம் வைக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பருப்பு சாப்பாட்டுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா ஏதாவது சைடிஷ் சட்னி, வேறு ஏதாவது பருப்பு குழம்பு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா நேற்று வச்ச கத்திரிக்காய் புளி குழம்பு இருக்குது. அது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குது, காலையில் எடுக்கவே இல்லை, எல்லோரும் மறந்துட்டாங்க. ஸோ அந்த கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சு இன்றைக்கி பருப்பு சாப்பாடு நாங்கள் சாப்பிட போகிறோம். அது இன்னும் வீட்டில் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. வெறும் பருப்பு சாப்பாடு மட்டும்தான், அதுக்கு சைட் டிஷ் வந்து எதுவும் பண்ணலின்ட்டேன். சரி, இருந்தாலும் புளிக்குழம்பு இருக்குது, அதை வச்சு கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த யோசனையில் தான் நான் வந்து இன்றைக்கி எதுவுமே சாம்பார் ரசம்ன்ட்டு எதுவுமே செய்யலை. பருப்பு சாப்பாட்டை வச்சு புளிக்குழம்பையில் கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மாவெல்லாம் அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஈவினிங் சாமி கும்பிட்ற வேலை. மழை நல்லா ஜோராக பெஞ்சிட்டு இருந்தது. தம்பியும் கரெக்டாக டியூஷன் போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க கரெக்டாக ஒரு டீ ஒரு வச்சு கொடுக்க சொன்னாங்க. வந்து டியூஷன்லேருந்து வந்தது அவங்களுக்கு ஒரு கப் டீ வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் அவர் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி டீ தான் குடிப்பார். நான் வந்து பால் டீ, காஃபி இது எது கிடைச்சாலும் ஓகே நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் வீட்டில் வந்து அவர் பால் டீ, காஃபி எதுவும் குடிக்க மாட்டார். வழக்கம் போல் கொத்தமல்லி டீயோ இல்லைன்னா இஞ்சி டீ, சுக்கு டீ இந்த மாதிரி எதுனாலும் ஓகே மனுஷன் குடிச்சுக்குவார். ஈவினிங் சாமி கும்பிட ஆரம்பித்ததையும் கரெக்டாக மழை ஜோராக இருக்கிறனால வெளியில் வந்து விளக்கெல்லாம் எதுவும் வைக்கலை. அப்படியே உள்ளேயே வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த பால்கனியில் வந்து காற்று அடிக்கிறனால, மழை சாரல் வேறு அடிக்கிறனால வெளியில் வந்து விளக்கு வைக்க முடியல. சரி, அந்த வெளியில் வைக்க வேண்டிய விளக்கை நம்ம சமையல் கட்டிலே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த முன்னாடியுமே பார்த்திங்கன்னா காற்று அடிக்கிறதுக்கு தீபமே வைக்க முடியல. அதுவும் தீபம் கொண்டு போவிலே அணையிற மாதிரியே இருந்தது. சரி ஓகே, அப்படியே லைட்டாக காற்று இல்லாத இதில் லைட்டாக திருப்பி வச்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வச்சுட்டு எல்லா வேலைகளும் முடிஞ்சிச்சுங்க. மழையை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அப்படியே ஒரு காஃபியை குடித்தா சூப்பராக அந்த நாள் வந்து போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் அப்பப்போ மழை வர்றப்போல்லாம் ஒரு டீ, காஃபி. இன்னும் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் மலைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மழை வர மாதிரி இருந்தாலே பஜ்ஜி சுட ஆரம்பிச்சிருவாங்க. மழையை பார்த்தாலே அம்மாவுக்கு பஜ்ஜி சுடுற நினப்பு தான். எனக்குமே அதான் தோணுச்சு. அதுவுமே ஆனால் நம்ம வந்து செய்கிறத விட நமக்கு யாராவது செஞ்சு கொடுத்தா தானே இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மழையை ரசிக்கிறதே வந்து நமக்கு சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதே அம்மா வீட்டில் இருந்தோன்னா பஜ்ஜி, போண்டா, அன்னைக்குன்னு பார்த்து பூரி சுடுறது, இந்த மாதிரி ஏதாவது எண்ணெயில் நல்லா சூடாக பொரித்து சாப்பிட்ற மாதிரி விஷயங்கள் தான் அம்மா செய்வாங்க. நம்மளே வேண்டான்னு நினைக்காம இருந்தாலும் பஜ்ஜி சுடலாம், ஏதாவது வாங்கிட்டு வாங்க, வடை சுடலாம், பாயாசம் வைக்கலாம், இப்படி தான் அம்மாவுக்கு தோணும். அதே பழக்கம் அப்படியே எனக்கு இருக்குது. ஆனால் அதை செய்கிறது மட்டும்தான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். நானுமே வந்து போண்டா சுட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின நாள் சுட்டேன். வந்து சரி ஓகே, இன்றைக்கி வந்து எதுவும் வேண்டாம், நேற்று தான் எண்ணெய் பலகாரம் செஞ்சாச்சு, இன்றைக்கி எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு சாப்பாடு மட்டும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மாவெல்லாம் ஃபுல்லாக கரைச்சி வைக்கிறக்கே கரெக்டாக மணி 9 மணி ஆயிடுச்சுங்க. கரைச்சி வச்சதையும் பருப்பு சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தேன். பருப்பு சாப்பாடு வந்து கரெக்டாக நான் மாவு அரைக்கிறக்கும் பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. தம்பி வேறு நல்ல பசியில் வேறு இருந்தார். சார் வேறு மதியம் சாப்பிடாமல் போயிட்டாங்களா டியூஷனுக்கு, அதனால் நல்லா பசியில் இருந்தாங்க. சரி ஓகேன்னு தம்பிக்கு போட்டு கொடுத்துட்டு அவருக்கு பார்த்திங்கன்னா தோசைக்கு தனியாக அரைச்சி வச்சாச்சு, இட்லிக்கு தனியாக அரைச்சி வச்சாச்சு. இதில் பாதி மாவு மட்டும் புளிக்க வச்சுட்டு பாதி மாவு அப்படியே ஃப்ரெஷ்ஷில் புளிக்காமல் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஊற்றி வச்சுட்டேன். எல்லா வேலைகளும் முடிஞ்சதுங்க. போய் சாப்பிட்டுட்டு தெம்பாக அதுக்கப்புறம் வந்து அந்த கீரை கிள்ளி வைக்கணும். பருப்பு சாப்பாடு வந்து சூடாக மணக்க சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். போய் அதையும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து இருந்த கீரையை நைட்டே கிள்ளி வச்சிட்டா தான் காலையில் சட்னி அரைக்கிற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே கிள்ளி வச்சிட்டோம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாள் சூப்பராக போச்சுங்க. தேங்க்யூ.